ஜூலை 25 அண்ட் 26 நடப்பு நிகழ்வுகள். ஜூலை 25 வந்து வேர்ல்டு எம்பராலஜிஸ்ட் டே. ஜூலை 26 வந்து கார்கில் விஜய் திவாஸ். அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து டிஎன் ஸ்பார்க் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்குன்னா, இது வந்து கொண்டு வந்தது பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்தால் கொண்டு வந்துருக்கு. எதுக்குன்னா, பள்ளி மாணவர்களுக்கு வந்து அடிப்படை கணினி அறிவியல், செயற்கை நுண்ணறிவு பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து மோடி வந்து நம்ம பிரதமர் மோடி வந்து இங்கிலாந்து பயணம் பண்ணியிருக்காரு. பிரிட்டன் அரசர் சார்லஸுக்கு வந்து ஒரு மரக்கன்றை பரிசளிச்சிருக்காரு. அது எதுக்குன்னா, இங்கே இந்தியாவில் வந்து தாயின் பேரில் மரம் நடுவோம் என்ற ஒரு முன்னெடுப்பின் கீழே இந்த மரக்கன்றை வழங்கியிருக்காரு. என்ன மரம் கொடுத்துருக்காருன்னா, சோனோமா புறா மரம் அல்லது கைக்குட்டை மரம். இந்த மரத்தை வந்து பரிசளிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு மாலத்தீவுக்கு போயிருக்காரு. மாலத்தீவுக்கு அங்கே வந்து 60வது சுதந்திர தினத்தில் கலந்து கொள்வதற்காக இவர் தான் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள போகிறார். அதுக்காக போயிருக்கார். மாலத்தீவுக்கு அதிபர் வந்து முகமது மோயிஸ். அப்புறம் பாலஸ்தீனத்திற்கு வந்து தனிநாடு அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. அது பிரான்ஸ் நாடு வந்து அப்படி அறிவிச்சிருக்கு. அது வந்து எப்போ அதிகாரப்பூர்வமாகுதுன்னா 2025 செப்டம்பர் மாதம் ஐநா பொது சபையில் கூட்டம் நடத்தி அதை வந்து அறிவிக்க போகிறாங்க. அப்புறம் நீண்ட காலம் பிரதமராக இருந்ததில் நம்ம மோடி வந்து சாதனை படைச்சிருக்காரு. அதில் முதலிடத்தில் இருக்கிறது வந்து இந்திரா காந்தி, நேரு. அவர் வந்து நேரு முதலிடம் பிடிச்சிருக்காரு. அவர் வந்து 6130 நாட்கள் வந்து பிரதமராக இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்தது இந்திரா காந்தி இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம பிரதமர் மோடி வந்து அதை முறியடித்து இப்போவும் தொடர்ந்து பிரதமராக இருந்திருக்காரு. ஸோ 2வது இடத்துல பிரதமர் மோடி இருக்கார். அப்புறம் ஹைட்ரஜனில் இயங்கும் ரயில் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டம் வந்து சோதனையில் வெற்றி பெற்றிருக்கு. அந்த திட்டத்தின்படி 35 ரயில்கள் தயாரிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு ரயில் தயாரிப்பதற்கு 80 கோடி செலவாகும். அதோட இந்த பவர் வந்து 1200 HP. உமா கஞ்சிலால் அவங்க வந்து இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் பெண் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. நன்றி.